ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தங்கம் விலை பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிருச்சு. 1 பவுன் நகை வாங்குனோம்னா, செய்கூலி, சேதாரம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1,30,000 வரைக்கும் செலவாகுது சொல்லலாம். சாமானிய மக்கள் தங்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் விலை பார்த்தீங்கன்னா, 70% உயர்ந்து போச்சு. தங்கம் இனி எட்டாக்கனி தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, சீனாவை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த விலை உயர்வை பார்த்துட்டு வேற மாதிரி யோசிச்சிருக்கார் சொல்லலாம். குப்பையில போடுற பழைய சிம் கார்டுகள இருந்து தங்கத்தை எடுத்து உலகத்தையே அதிர வச்சிருக்காரு. அது எப்படி? உண்மையிலே சிம் கார்ட்ல தங்கம் இருக்கா? வாங்க டீட்டெயிலா அந்த பதிவுல பார்க்கலாம். தென்கிழக்கு சீனாவின் குவான் மாகாணத்தை சேர்ந்தவர் தான் கியா ஹோ. அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, குப்பைகள்ல இருந்து பழைய சிம் கார்ட்லாம் சேகரிச்சு, அதிலிருந்து தங்கத்த பார்த்தீங்கன்னா, தனியா பிரிச்சு எடுத்திருக்காரு. இப்படி அவர் சேகரிச்ச சுமார் 2 டன் எலக்ட்ரானிக் குப்பைகள் மற்றும் சிம் கார்டுகள் இருந்து மொத்தம் 191 கிராம் தங்கத்த பிரிச்சு எடுத்திருக்கார் பாருங்களேன். அவர் வெளியிட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இத பார்த்த நெறைய பேருக்கு, அட நம்ம வீட்ல கூட பழைய சிம் கார்ட்லாம் இருக்கே, நாமளும் ட்ரை பண்ணலாமேன்ட்டு ஒரு ஆசை வந்திருக்கும். ஆனா வெயிட் பண்ணுங்க. இதுல நெறைய பெரிய ஆபத்தும் இருக்கு. கியாவோ அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல பழைய சிம் கார்டுகள்லாம் ரசாயனம் நிரப்பப்பட்ட பெரிய ட்ரம்கள பார்த்தீங்கன்னா போடணுமா. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் முடிஞ்ச அப்புறமா அத வடிகட்டி நல்லா சூடுபடுத்தி தங்க துகள்கள்லாம் தனியா பிரிக்கணும். கடைசியா அத உருக்கினா சுத்தமான தங்கம் கிடைக்கும்னு சொல்றாரு. கேட்டாலே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா அது அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். ஒரு சிம் கார்ட்ல எவ்வளோ தங்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 0.001 தான் இருக்கும். அதாவது நீங்க 1 கிராம் தங்கத்த எடுக்கணும்னா, குறைஞ்சபட்சம் 1000 சிம் கார்டுகள் மேல தேவைப்படும் சொல்றாங்க. இத செய்யறதுக்கு பயங்கரமான ரசாயனங்கள் தேவைப்படும். இந்த கெமிக்கல்ஸ்லாம் உடம்புல பட்டா தோல் போக அளவுக்கு காயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படும். இதிலிருந்து வர நச்சு புகையை சுவாசிச்சா நுரையீரல் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். முக்கியமா நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரியான வாயுக்கள் உருவாகிறப்போ வெடி விபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. கியாவோவே தன்னுடைய வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செஞ்சு யாரும் வீட்டில் முயற்சி பண்ணாதீங்க. இதுக்கான பயிற்சி பெற்ற நிபுணர்கள் பாதுகாப்பான இடத்துல வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அவர் வெளியிட்ட வீடியோவை பார்த்துட்டு ஆர்வ கோளால யாராச்சும் இறங்கினா அது உயிருக்கே பார்த்தீங்கன்னா ஆபத்தாக முடியலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், எதுக்கு பழைய சிம் கார்டுலலாம் தங்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் இருக்கும். தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த மின் கடத்தி, குட் கண்டக்டர்னு சொல்லலாம். அது துருப்பிடிக்காது. அதனால தான் சிம் கார்டு, கம்ப்யூட்டர் மதர் போர்டு, ப்ராசஸர் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்கள மிக சிறிய அளவில் தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இதை அர்பன் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் பாதுகாப்பான முறையில் மறுசுழற்சி செஞ்சு இதை எடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது வேற. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிருக்கு துணிஞ்சு நீங்கள் அந்த தங்கத்தை எடுத்தாலும் அதை யார் வாங்குவா? அதுக்கு யார் பணம் கொடுப்பா? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பழைய சிம் கார்டுகளை தங்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை எடுக்க ஆசைப்பட்டால் ஆபத்தில் மாட்டிப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது விஷயமா கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.